ஹாய், வெல்கம் டு பூஜா விஸ்வநாதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலண்ட் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க பெரண்டை துவையல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த பெரண்டை துவையலை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது சாப்பிட ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே மூட்டு வலி எல்லாமே சரியாயிருங்க. இது மூட்டு வலி இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. மூட்டு வலி இல்லாதவங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதில் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இந்த செடி பார்த்தீங்கன்னா வில்லேஜில் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எப்போவாச்சும் பெரண்டை செடி பார்க்குறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பிங்க. அது ஒரு கொடி மாதிரி வளரும். மாதத்தில் ஒரு டைம் நீங்கள் அதை பறித்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சியுமே சாப்பிடலாம். புதினா துவையல் நம்ம எப்படி யூஸ் பண்ணிப்போமோ அந்த மாதிரி தான் இந்த துவையலுமே. நீங்கள் இட்லியோட நல்லாயிருக்கும், தோசையோட சாப்பிடலாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சுமே இதை சாப்பிடலாம். இந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பெரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கை எரிச்சல் எடுக்காமல் இருக்கும். இப்போது அதில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி சீவி எடுத்துக்கோங்க. இது கைண்ட் ஆஃப் பைனாப்பிள் மாதிரி. கட் பண்ணும்போது அந்த முள் பட்டுச்சுன்னா எரியும்ல, அந்த மாதிரி தான். பட் இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 to 2.5 hours அந்த எரிச்சல் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 times இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் செய்ய தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது குக் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. பட் இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை குக் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு போடுங்க. இப்போ அதோட கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கும் போதே கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதோட இப்போ பெரண்டையும் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. இது ஆக்சுவலாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வரணும். நல்லா குக் பண்ணுங்க. எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு அது வரணும். இப்போ இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து எடுத்தால் எக்ஸலண்ட்டான பெரண்டை துவையல் ரெடிங்க. இது நல்ல துவையல் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனாப்பிள் மாதிரி தான். அதிகமாக சாப்பிட்டோன்னா என்னடா தொண்டை கவுதுங்கிற மாதிரி லைட்டாக எரிச்சல் இருக்கும். பட் அதுவாகவே சரியாகிரும். இந்த பெரண்டை துவையலை எந்த ஏஜில் இருக்கவங்க வேணால் சாப்பிடலாம். பட் இது லைட்டாக தொண்டை எரியுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம். கொஞ்சம் அடல்ட் ஏஜில் இருக்கவங்க சாப்பிடுங்க. நான் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த துவையலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபுட் ரொட்டீனில் இந்த பெரண்டை துவையலை கண்டிப்பாக ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோடய கார்டன்லேயுமே இந்த பெரண்டை செடியை வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா பூஜா விஸ்வநாதனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.